ஹலோ எவ்ரிவன், நான் ஷர்மிலன் விபோகன். ஸோ ஜோகோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங்கில் வந்து ஹையரிங் போயிட்டுருக்கு. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ஓரியன்டாகவும், இன்னொன்று வந்து பிஸ்னஸ் ஓரியன்டாகவும். ரீசெண்டாக அதுக்கான ஹையரிங் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள், யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அண்ட் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்துட்டு 30 டிசம்பர் தான் லாஸ்ட் டேட் அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி போய்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோகோவில் வந்து இந்த ஸ்கூல் ஆஃப் லேர்னிங்கில் வந்து உங்களுக்கு ரெண்டு விதமான எக்ஸாம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸாம்லெஸ், இன்னொன்று வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் இந்த எக்ஸாம்னா என்ன, அதுக்கு எப்படி கொஷின்ஸ்லாம் இருக்கும், எப்படி என்ன மாதிரி அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் எக்ஸாம்ஸில் வந்து நீங்கள் எப்படி என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு டீட்டெயிலாக வந்து நான் சொல்கிறேன். அண்ட் இதை பற்றி ஜோகோ ஸ்கூல்ஸ்லேயே அஃபிஷியலாக வந்து வீடியோ போட்டிருக்காங்க. ப்ளஸ் ரீசெண்டாகவும் நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருந்தாங்க. ஸோ என்னோட அனலைசிஸில் நான் இந்த வீடியோ வந்து கொடுக்குறேன். அண்ட் நிறைய பேர் அந்த கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷர்மிலன் விபோகன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஜோகோவில் எக்ஸாம்லெஸ் அப்படின்ற ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ அது எப்படின்னா இப்போ ரெண்டு விதமான ரோலுக்கு எடுக்கிறாங்க. ஒன்று வந்து டெக்னாலஜி ஓரியன்டாக, இன்னொன்று வந்து பிஸ்னஸ் ஓரியன்டாக. உங்களுக்கு நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சைடோ இல்லைனா ஐடி சைடோ வந்து உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஸ்கில்ஸ் நீங்கள் இது வரையும் டெவலப் பண்ணியிருக்கீங்க. அதை வந்து ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்க. ஹேக்கர் ரேங்க், லீட் கோட், இல்லைனா நீங்களாவே வந்து ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது வந்து பில்ட் பண்ணியிருக்கீங்க. அப்படின்றப்ப நீங்கள் வந்து டெக்னாலஜிக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி கேட்டகரி பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து நீங்கள் இப்போது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, கிட்டப்பில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க, இல்லை வந்து நீங்கள் ஐடி ஓரியன்டாக வந்து வீடியோ போடுறீங்க, இல்லைனா வந்து நீங்கள் டீச் பண்ணி போடுறீங்க ஐடி ஓரியன்டாக வந்து இப்போது பைத்தான் டுட்டோரியல், ஜாவா டுட்டோரியல், இந்த மாதிரி உங்களோட அந்த டெக்னாலஜி ஓரியன்டான ஸ்கில் செட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி, அதுக்கான ப்ரூஃப் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான லிங்க்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம் அப்ளை பண்ணும்போது. பேசிக்காக இதுதான் வந்து டெக்னாலஜி ஓரியன்டாக வந்து எக்ஸாம்லெஸ் அப்படின்ற ஒரு விஷயமா எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ இந்த டெக்னாலஜி ஓரியன்டாக வரும்போது அவங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்பாங்க அண்ட் என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், வெப், மொபைல், கிளைண்ட் சர்வர் டெக்னாலஜி, ஃபவுண்டேஷனல் மேத்தமெட்டிக்ஸ். இப்போ எல்லாருக்குமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு தெரியாது இல்லையா? ஸோ அதனால் மேத்தமெட்டிக்ஸாக நீங்கள் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்றத இந்த எக்ஸாம் லிஸ்ட்டில் வந்து பார்ப்பாங்க. ஸோ மேக்ஸில் வந்து நீங்கள் இந்த 10th 12th படிக்கக்கூடிய பேசிக்ஸ் மேக்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது வந்து டெக்னாலஜி ஓரியன்டாக சொல்கிறேன். இதுவே வந்து நீங்கள் பிஸ்னஸ் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா கம்யூனிகேஷனை கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், என்டர்பிரினர்ஷிப், ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கணும். அப்புறம் கரண்ட் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்கு, யாரெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ அதை பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஐடியாஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் லிஸ்ட்க்கான இது வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போது ஃபஸ்ட் அந்த எக்ஸாம் லிஸ்ட் பொறுத்தவரையும் எப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் உங்களோட ஸ்கில்ஸ் டெக்னாலஜி ஓரியன்டாக இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்கட்டும், நீங்கள் அந்த ஸ்கில்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அதுக்கான ப்ரூஃப் ஏதாவது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கா, யூடியூப்லையோ இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை லிங்க்டின்லையோ, இதுக்கு முன்னாடி அதை வச்சு நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ப்ரூஃப்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணி அப்ளை பண்ணலாம். அதுலேருந்து உங்களுக்கு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவாங்க எக்ஸாம்லெஸ்க்கு. ஸோ இது வந்து எக்ஸாம்லெஸ்க்கான ப்ரொசீஜர். நீங்கள் உங்களுக்கான ஸ்கில் செட் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் ஃபைன் பண்ணி அதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். சரி, எனக்கு வந்து நான் எதுவுமே பண்ணலை, பட் வந்து இதுக்கப்புறம் தான் ஏதாச்சும் பண்ணணும், அதுக்கான டைம் இல்லை. ஸோ இப்போ எக்ஸாம்லெஸ் வந்து நீங்கள் இல்லை அப்படின்றப்ப உங்களுக்கு எக்ஸாம் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம் ஆப்ஷனில் வந்து எப்படி என்ன மாதிரி கொஷின்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலான்னா ஜஸ்ட் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதில் தான் கொஷின் கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் கிடையாது. அந்த ஜோகோ சாஃப்ட்வேர் டெவலப்பருக்குலாம் எக்கச்சக்கமான வீடியோ போட்டிருப்பேன். அந்த மாதிரி இதுக்கு ஜோகோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங்க்கு அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் அப்படின்றது வந்து இல்லை அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எப்படின்னா அது உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதில் தான் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ பேசிக்காக இப்போ வந்து நீங்கள் இப்போ டெக்னாலஜி ஓரியன்டாக நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரோக்ராமிங் வந்து தெரிஞ்சிருக்கோ அதுலேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிஸ்னஸ் ஓரியன்டாக போகிறீங்கன்னா அதுலேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ரீசெண்டாக மார்க்கெட் எப்படி போயிட்டுருக்கு, யார் என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க, ப்ளஸ் அந்த பிஸ்னஸோட அந்த பேசிக் எத்திக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்றத பார்க்குறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க. ஸோ இப்போ ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னா அதில் நிறைய விஷயங்கள் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ பேசிக்காக இந்த எக்ஸாம்லெஸ்ஸாக இருக்கட்டும் எக்ஸாமாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தில் ஆர்வம் இருக்குது, அதை வந்து நீங்கள் வெளிப்படுத்திருக்கீங்க ஏதோ ஒரு இடத்துல. அந்த வெளிப்படுத்தின ஒரு விஷயத்த நீங்கள் உங்ககிட்ட ப்ரூஃபாக காமிச்சிங்க அப்படின்னா அது எக்ஸாம்லெஸ். இல்லை எனக்கு ஆர்வம் இருக்குது, அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், பட் அதை வந்து நான் எங்கேயுமே வந்து வெளிப்படுத்தினது இல்லை, ஸோ அதை வந்து இப்போ வெளிப்படுத்த போகிறோம் அப்படின்னா அது எக்ஸாம். ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக வந்து சொல்ல போனால் இந்த எக்ஸாம்லெஸ்க்கும் இந்த எக்ஸாமுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் வந்து அந்த வீடியோ நான் கொடுக்குறேன், அங்கே ஜோகோ ஸ்கூல்ஸோட அஃபிஷியல் வீடியோவும் கொடுக்குறேன்.
அந்த வீடியோவும் பாருங்கள். அது தாண்டி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 1-to-1 மென்டார்ஷிப் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஐடி ஃபீல்டு போகணும், கரியர் கேப் இருக்குது, நான் வந்து ஐடி2 வரணும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ தான் நான் ஸ்கூல் முடிச்சிருக்கேன். ஸோ என்ன மாதிரி டிகிரி எடுத்து படிக்கலாம், இல்லைனா நான் காலேஜ் படிச்சுட்ருக்கேன். ஸோ ஃபர்தராக எப்படி ஐடிக்குள்ளே மூவ் பண்ணணும், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் 1-to-1 மென்டார்ஷிப் வந்து புக் பண்ணிக்கலாம். டேரெக்டாக என்கிட்ட 30 மினிட்ஸ் நீங்கள் பேசிக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இன்றைக்கே போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.